உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றே விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884597186. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். A very good morning to one and all present here. Truly honored to be a part of this event. மன நிறைவாக ஒரு சில இடங்களுக்கு நம்ம போயிட்டு வருவோம். பொதுவாக ஹாஸ்பிட்டல்னு நம்ம வரும்போது ஒரு பதற்றத்தோட ஒரு பயத்தோட படப்படப்படப்படன்ட்டு தான் வருவோம். அந்த கேம்பஸே அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உறவுகள் ஏதாவது ஒரு ஆபத்தில் இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டல் கேம்பஸில் இங்கே நிற்கும்போது அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவ்வளோ மன நிறைவாக இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே ஆரோக்கியம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு அந்த இறைவன்கிட்ட வேண்ட தோணுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இந்த ஈவெண்ட்டை நான் பார்க்குறேன். பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கும் இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வர்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்திருக்கிற பல பேரோட முகத்தில் டாக்டர் தியாகராஜன் சாரை பார்க்கும்போது ஒரு நன்றியை என்னால் பார்க்க முடிஞ்சுது. உங்கள் கண்கள் அவரை பார்த்து அவ்வளோ நன்றி சொல்லுச்சு. நீங்கள் கோத்ரூ பண்ண விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த அந்த ஒரு தருணமும் இங்கே இந்த மேடையில் ஒரு நொடி உங்கள் கண்களில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. டாக்டர் தியாகராஜன் சார், பிக் congratulations to you and your team, especially to the MGM management for supporting you to do a lot of good deeds. பணம் அது மட்டும் இல்லாமல், பணம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் கார்ப்பரேட் பேக்ரவுண்டில் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த எண்ணம் வராது. அப்படி வருதுங்கும் போது நம்ம அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன். அண்ட் செகண்ட்லி, இங்கே வந்தவங்க ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரே வார்த்தையில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னுடைய கணவர் என்னுடன் இருந்திருந்தால் என் குடும்பம் மட்டும்தான் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் என் கணவரின் மனைவிக்கு பிறகு 9 குடும்பங்கள் இன்று சந்தோஷமாக அவங்க கூட இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸோடு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன்னாங்க. இதை விட வேறு என்னங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும்? இதை விட வேறு என்ன சொல்ல முடியும் ஒரு ஆர்கன் டொனேஷனை பற்றி? அண்ட் லிவர் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான ஒரு செர்மனியில் இருக்கிறதால கடவுள் எவ்வளோ அழகாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மிராக்குலஸாக நீ வெட்டி எடுத்துக்கோ, நான் மறுபடியும் வளர்த்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அந்த ஒரு அற்புதமான உறுப்பை நம்ம மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகளவில் பலர் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேரை என்னுடைய கண்களால் நான் பார்த்துருக்கேன். we need to create awareness towards alcohol consumption also when we talk about liver, because that is one of the major damages which happens to liver because of the alcohol consumption. அது நம்ம நிறைய அதுக்கான அவேர்னஸ் கிராமங்களில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்ன மாதிரி கிராமங்களில் இதை பற்றி நிறைய அவேர்னஸ் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். அது நம்மளுடைய ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சைலண்ட் ஹீரோஸ் டு த ஃபேமிலி நீங்கள் எல்லாரும். ஏன்னா உங்களில் பலர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவே தானம் பண்ணியிருப்பீங்க, பலர் மறைவுக்கு அப்புறம் தானம் பண்ணியிருப்பீங்க. இங்கே இருக்கிற சைலண்ட் ஹீரோஸ் அத்தனை பேருக்குமே ஒரு பிக் இந்த கரகோஷம்ங்கிறது உங்கள் பாதங்களை தொட்டு நான் வணங்குறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி இந்த சாட்டர்டே மார்னிங் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு டேக்அவே மார்னிங்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தியாகராஜன் சார். once again to the management and to the board, thank you so much for having me here. It's great. நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும். நம்ம ஒரு உறுப்பு கொடுத்து ஒருத்தரை வாழ வைக்கும்போது அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம், அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய இடம் கொடுக்குறோம், அவங்க இன்னும் விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு லைஃப் ஸ்பேன் கொடுக்குறோம். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். once again thank you so much for having me here. ஜெய் ஹிந்த். என் பேர் சித்திரலேகா, கடலூர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் பேர் கிருஷ்ணகுமார். ஒரு எதிர்பாராத விபத்தில் அவர் மூளைச்சாவு அடைஞ்சிட்டார். அவர் உடல் உறுப்பெல்லாம் நாங்கள் தானமாக கொடுத்தோம். எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு கொடுத்து. இன்ன வரையும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. சொல்லப்போனால் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலாம் ஒரு ஸ்டேஜில் தான் நான் இந்த இடத்துக்கே நான் வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க பேச எனக்கு அழுகாச்சி தான் வருது. அவரால் 10 பேர் நல்லா இருக்காங்க,
இருக்காங்கன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் இன்னும் போகல, அவர் வெறும் சதை மட்டும்தான் இந்த மண்ணை இந்த இதில் போயிருக்கு, மீதி எல்லாம் அவரோட பார்ட்ஸ் எல்லாமே வேலை செஞ்சுட்டுருக்கு. அவர் உயிரோடு இருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு அவங்க பேச பேச எனக்கு அழுகாச்சி தான் வருது. என் பசங்க நல்லா இருப்பாங்க, இந்த தர்மம் தலை காக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இதுவரையும் எனக்கு ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஏன்னா அவ்வளோ வர்ற செலவுக்கு கூட காசு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்தேன். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரால் 10 பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்க நாங்கள் யாருக்கு கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, இந்த மாதிரின்னு சொன்னாங்க. அவங்க எங்கேயோ அவரால் 10 பேர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இது பார்க்கும்போது. என் பசங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க, அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் கீதா, என் கணவர் பேர் நடராஜன். அவர் பிபி அதிகமானால் ஸ்ட்ரோக்னால இப்போ 8 மாதம் தான் ஆகுது அவர் இறந்து. அவருடைய உடல் உறுப்பு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பாண்டிச்சேரி மகாத்மாவில் டொனேட் பண்ணிட்டோம். இதுக்கு மோட்டிவேட் பண்ணது என் சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க, எனக்கும் அதில் இருந்தது. நான் பகுதி நேர ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மாதம் 12,500 ரூபாய் சம்பளம் எனக்கு. அதை வச்சு தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃபேமிலியை. சாதாரண இப்போ நீங்கள் இந்த டொனேட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, இது நிறைய கிராமத்துலாம் தெரியல. நான் விருதாச்சலம் மாவட்டம் முகாசப்பரூரில் இருக்கேன். இது நிறைய வில்லேஜஸ்க்கெலாம் தெரியல. எனக்கு ஒரு எப்படின்னா ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஆட் போடுறாங்க, நம்ம ஒரு மெகந்தி வைக்கணும்னா இருக்கோ ஒரு ஆட் போட்டுட்டு தான் இருக்காங்க டிவியில். இதுக்கு ஒரு ஆட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தாட் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பற்றி தெரியல, வில்லேஜ்லாம் சுத்தமாக தெரியல. இது அதுக்காக இங்கே இருக்கவங்க ஏதாவது ஒரு மோட்டிவேட் பண்ணி தயவுசெய்து வில்லேஜில் இருக்கவங்களுக்கு இது பாப்புலேஷன் பண்ணணும். தெரியாது, ஆனால் நான் இது எந்த பைசாவும் இல்லாமல் தான் நான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ எனக்கு அங்கே அதோடைய பேர் தான் இருக்குது, சார் காசுக்காக கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. அதனால் இது நீங்கள் ஒரு புகையிலை குட்காக்கெலாம் நமக்கு மூவி டிவி எல்லாத்துலேயும் வருது. இதையும் நீங்கள் ஆடாக போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.